முதல்ல ஒரு கதை சொன்னேன். அபூபக்கர் ஹாஜியார், இந்த மனிதன் அல்லாஹ்வை தவிர வேறு போக்கிடமே கிடையாதுன்னு நினைச்சிருந்தானா அந்த ஈமானை தக்க வச்சிருக்க, ஈமான் நினைச்சிருக்கலாம், தக்க வச்சிருக்கலாம். ஆக இந்த 3 பேரும் என்ன நினைக்கிறார்கள்? இறைவனை தவிர எங்களுக்கு எந்த விதமான போக்கிடமும் கிடையாது என்று உறுதி கொள்கிறார்கள். தும்மத்தாபாலையும் அந்த அளவுக்கு உறுதி அவர்களுடைய உள்ளத்திலே வந்ததற்கு பின்னால் தான் அல்லாஹ் என்ன செய்கிறார்? தும்மத்தாபாலையும் அல்லாஹ் அவர்களுக்கு மன்னித்துக் கொடுக்கிறார். அவர்களுக்கு மன்னித்துக் கொடுக்கிறார். மன்னிப்பினுடைய வார்த்தைகள் இறங்கிய உடனே, இந்த வசனம் இறங்கிய உடனே ஒருவர் ஓடுகிறார், கத்திக்கொண்டே ஓடுகிறார். காவே குராவே ஹிலாலே கத்திக்கொண்டே ஓடுகிறார். ஒருவர் கத்திக்கொண்டே அவர் ஓடி வந்த அந்த ஸ்பீடை பார்த்து காவலர்கள் தாராளர்கள் குறைந்து விட்டது. அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான். கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிகிறது, கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிகிறது. காவலர்கள் ஓடுகிறார்கள் பள்ளியை நோக்கி, தன்னுடைய மனைவிடத்தில் அல்ல, தன்னுடைய மக்களை பார்க்கவில்லை, ஓடுகிறார்கள் பள்ளியை நோக்கி. ரசூலுல்லாஹ் என்று அழைத்து பள்ளியிலே வந்து என்னை காவை பார்த்த ரசூலுல்லாஹ் இருந்த இடத்திலிருந்து எழுந்து ஓடி சென்றவர்களை தழுவுகிறார்கள். எவ்வளவு பெரிய மதிப்பாக இருக்கிறது, எந்த அளவுக்கு அவருடைய ஈமானுடைய உறுதி இருக்கிற சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். ஆக ஈமானிய உறுதி என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. நாம முயற்சி செய்தால் தான், நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய முயற்சிக்கு பின்னால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வார்? வழியை காட்டுவான். அல்லாஹ் சாதாரணமா எல்லாருக்கும் வழியை காட்ட மாட்டான். யார் முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வழி காட்டுவான். அல்லாஹ் சொல்றான்ல, என்ன சொல்றான்? இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஒரு சமூகத்துக்கும் அவர்கள் தங்களை மாற்றிக் கொள்ளாத வரை அல்லாஹ் மாற்ற மாட்டான். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? யூனுஸ் நபி அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வை பற்றி எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வை பற்றி திரும்ப 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 எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த மக்கள் என்ன செய்தார்கள்? ஓட வைத்தியக்காரன் சொல்லி திரும்ப திரும்ப அவர்கள் நிராகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக அவர்களுக்கு, அந்த மக்களுக்கு வேதனையினுடைய அறிவிப்பு வருகின்றது. அல்லாஹ்விடத்திலிருந்து வேதனையை பற்றிய முன்னறிவிப்பு இறங்குகிறது. யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், 3 நாட்கள் பொறுத்திருங்கள். வெறும் 3 நாள் பொறுத்திருங்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய அதாப் உங்களுக்கு வந்து சேரப் போகிறது என்று வாக்களித்து விட்டு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அந்த ஊரை விட்டு ஓடிப்போம். அது அவர்களுடைய விஷயமாக சொல்லப்பட வேண்டிய இன்னொரு சம்பவம். ஒரு நபி என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம போகக்கூடாது. அனுமதி இல்லாம போய் மீன் வயிற்றுல கொடுத்து அந்த மீன் வயிற்றுல இருந்து தௌபா செஞ்சு அதுக்கப்புறமா மீன் கொண்டு கரையில துப்பி ரொம்ப கஷ்டப்பட்டு ஊருக்கு சேர. அப்ப அது வேற. இது என்ன? இந்த சமூகம் என்ன செய்யுது? இந்த சமூகம் இந்த 3 நாட்கள்ல என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு அச்சாட்சியாக பார்க்கிறாங்க. வானத்திலே திருமேகங்கள் எல்லாம் திரண்டு கூடி வருது. இயற்கையினுடைய சீற்றங்கள் அதிகமாக தென்படுது. பயங்கரமான அந்த நிலைமையை பார்த்தவுடன் இவங்களுக்கு விளங்கிடுச்சு. சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அடிக்காம விட மாட்டான். அவர் சொன்னது உண்மைதான். அவர் சொன்னது உண்மைதான் சொல்லிட்டு அந்த சமூகம் என்ன செய்து உறுதி கொள்கிறார்கள். உறுதி கொண்டவுடன் அவர்களுடைய அந்த உறுதியின் மீது என்ன ஏற்படுகிறது தெரியுமா? அவங்க விளங்கிக்கிறாங்க. இந்த உறுதிக்கு அப்புறம் இனி பாவ மன்னிப்பு தேடாம இருந்தா கிடையாது, முடிஞ்சு போச்சு. தஃசீர்களிலே காணலாம், அவர்கள் அந்த சமூகம் வசித்து இருந்த அந்த மலையடிவாரமே என்ன செய்கிறது? அவர்களுடைய தௌபாவாலும் அழுகுரல்களாலும் பயங்கரமான சத்தத்தால் நிறைந்திருந்ததாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் என்ன செய்தார்களா? பயங்கரமான சவுண்ட், அழுகுரல்கள், அந்த வாளை முட்டிய அழுகுரல்கள். மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அழ ஆரம்பித்தார்கள், தௌபா செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? அவர்களுக்கு அந்த தண்டனையை நிறுத்தி மாற்றி கொடுத்தார். ஆக ஈமான் கொண்ட மக்கள் அந்த ஈமானின்பால் முயற்சி செய்து தங்களுடைய ஈமானை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் தயாராகக்கூடிய நேரத்தில் தான் என்ன செய்வான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் புறத்திலிருந்து ஒரு உறுதியை வழங்குவார்.
மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி தெரியுமா? மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடன் வாழ்ந்திருந்த ஒரு சஹாபி, மதீனாவில் இருந்த ஒரு சஹாபி. மாயிஸ் அவர்கள் என்ன செய்கிறார்? சாதாரண ஷைத்தானுடைய ஒரு ஏவுதலுக்கு கட்டுப்பட்டு விபச்சாரம் செய்த மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்க முடியாமல் நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் என்ன செய்யவில்லை, அதை கேட்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஒரு தவறான ஒரு நிமிஷத்தில் என்ன செய்து விட்டேன், இந்த மாதிரியான மோசமான காரியத்தை செய்தேன், என்ன பண்றது? அவர்களுக்கு அதனுடைய மன்னிப்பு கிடைத்தே ஆக வேண்டும் என்ற உறுதி. எனக்கு அல்லாஹ் மன்னிப்பு தந்தே ஆகணும். அந்த உறுதியினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யா ரசூலுல்லாஹ், அவர்களுக்கு தெரியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னோம்னா கல்லெறிஞ்சு கொண்டு போடுவாங்கன்னு. என்ன நடக்கும்? கல்லெறிஞ்சு கொண்டு போடுவாங்கன்னு தெரியும். வந்து சொல்ற யா ரசூலுல்லாஹ், நான் அழித்து நாசமா போனேன், திருப்பி வர யா ரசூலுல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்க. தக்பீர் யா ரசூலுல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹ் வேற ஒரு மாதிரி இருக்காங்க. திருப்பி அந்த பக்கத்து வர தக்பீர் யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் என்னை சுத்தப்படுத்துங்க. அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன குடிச்சிருக்காரு, என்ன தண்ணி அடிச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல யா ரசூலுல்லாஹ், தண்ணி அடிக்கல, சுயநினைவா தான். அப்புறமா அந்த மாயிஸ் அவர்களிடத்திலே விசாரணை நடத்தப்பட்டு தப்பு செய்திருக்கிறார்கள் தெரிந்தவுடனே என்ன செய்யறாங்க, இவர்களை கொண்டு போய் எரித்து கொல்லுங்கள் கட்டளையிடப்படுது. சஹாபாக்கள் எல்லாம் கொண்டு போறாங்க, மனசோட போறாங்க. போய் தண்டனை நிறைவேற்றக்கூடிய அந்த மதீனாவுடைய ஒரு பள்ளத்தாக்கு பிரதேசம் உண்டு. அந்த இடத்திலே கற்களை கூட்டி வைத்து எல்லோருமாக சேர்ந்து கண் எடுத்து எதுக்கு ஓட ஓட விரட்டுவார். இப்படி கல்லெடுத்து கொல்லக்கூடிய வேளையிலே அந்த மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய இரத்தம் ஒரு சஹாபியுடைய முகத்தை தெரிக்கிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சஹாபி சொல்லுகிறார், யா ரசூலுல்லாஹ், அந்த இரத்தம் என்னை தெரிந்தது அழுவருப்ப நான் கடலில் படித்தேன். என்ன செஞ்சேன்? நான் போட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமான கோபப்பட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன சொன்னாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்? அந்த மாயிஸினுடைய பாவ மன்னிப்பு இருக்கிறதே, அவர் தேடி அந்த தௌபா இருக்கிறதே, இந்த மதீனாவில் வசிக்கக்கூடிய 70க்கும் மேற்பட்ட ஆட்களுக்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கத்துக்கு போவதற்கு என்னவாகிவிடும், ஏதுவாகிவிடும் விடக்கூடிய அளவுக்கு ஒரு தௌபா அவர் செய்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, இவ்வளவு தப்புதலாக செய்துவிட்டு ஒன்றுமே நடக்காதவர்கள் போல நாம் உட்கார்ந்து, எவ்வளவு செய்துட்டு ஒன்றும் நடக்காத மாதிரி நாம் உட்கார்ந்திருக்கோம். ஒரு தவறு செய்வதற்காக வேண்டி அதனுடைய தண்டனை தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற உறுதியை ஏற்படுத்தி நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வேளையில் எனக்கு தண்டனை வாங்குவதற்கு முடியாது என்று சொல்லக்கூடிய அவ்வளவு உறுதியை தன்னுடைய ஈமானிலே வைத்துக் கொண்டிருந்தார்களே அந்த சஹாபாக்கள், அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. நினைத்துக் கொள்ளுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் உருவாக்கினார்கள். சாதாரணமான சமூகம் அல்ல. அந்த சமூகத்தை பற்றி நம்முடைய வாயில் வந்ததெல்லாம் சொல்வதற்கும், அவர்களை பற்றி இழிவாக பேசுவதற்கும், அவர்களை பற்றி தரக்குறைவாக விமர்சிப்பதற்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அதிகாரம் என்றல்ல, ஒரு அவகாசம் கூட கிடையாது சகோதரர்களே. அப்படிப்பட்ட முஃமின்கள், அப்படிப்பட்ட அந்த உறுதியுடைய அந்த ஒரு சமூகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருந்த அந்த சமூகம். தவறுகளை காணும் போது அந்த தவறுகளை, தப்புகளை தங்களுடைய வாழ்க்கையில் இருந்து எப்படி எடுத்து மாற்ற முடியும் என்று சதா நேரம் சிந்தித்த ஒரு சமூகம் அது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமினுக்கு அவருடைய தவறு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு முஃமினான மனிதனுக்கு அவன் தவறு செய்யக்கூடியவனாக இருந்தால் அவனுடைய தவறு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், இன்னல் முஃமின யரா துருபஹு கஅன்னஹு காயிதுன் தஹத ஜபலின் யஹாஃபு அன் யகஅ அலைஹி. ஒரு முஃமினுக்கு அவன் செய்யக்கூடிய தவறுகள், அந்த தவறுகளை பற்றி எண்ணத்தால் அவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு மலையினுடைய கீழே இருக்கிறான். எதனுடைய கீழே?
ஒரு பெரிய மலைக்கு கீழே அவன் உட்கார்ந்து இருக்கான். மலை உயர்ந்து நிற்கின்றது, அந்த மலைக்கு கீழே அவன் உட்கார்ந்து இருக்கான். இருந்துகிட்டு என்ன நினைக்கிறான், இப்ப இந்த மலை விழுந்து நான் செத்து போவேன்னு நினைக்கிறான். இந்த அளவுக்கு முள்முனையே நிற்பதை போல் சொல்லுவாங்கல்ல, அது சாதாரண தமிழுடைய அந்த பிரயோகம் அல்ல. சொல்ல சொல்லப்படுகிறது, ஒரு மலை உயர்ந்து நிற்கிறது, அந்த மலைக்கு அடியில ஒருத்த உட்கார்ந்து இருக்கான். எப்ப அந்த மலை விழுந்து நசுக்கும்னு தெரியாது. அந்த மலையை தான் பாவமா சொல்றான். அதன் அடியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்ம எப்படி இருக்கணும்? அதன் அடியிலே அமர்ந்து இருக்கக்கூடிய நாம் இது விழுந்து நாசமா போவோமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பாவங்களை என்ன செய்ய வேண்டும்? நாம் கருத வேண்டும். அதே போல ஈமான் இல்லாத ஒரு இதயத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதை சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வஅன்னல் ஃபாஜிர பாவம் செய்யக்கூடியவன் யரா துனூபஹு கல்பாபி மர்ரா அலா அன்ஃபிஹி, எவ்வளவு லாகவமா எடுத்துக்கிறார் தன்னுடைய பாவங்களை. தன்னுடைய மூக்கின் மீது ஒரு ஈ வந்து அமர்ந்தால் எவ்வளவு லாகவமாக தட்டி விடுவது. ஒரு ஈ மூக்கில் அமர்ந்த விடுமா, எப்படி தட்டி விட்டுருவோம்? இந்த அளவுக்கு லாகவமா தான் ஒரு மனிதன் பாப்பா. யாரு? பாஜிரானவன் பாவம் செய்ததே தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய பாப்பான். சுல்தாவுடைய உதாரணங்கள் நமக்கு என்ன செய்ய முடியாது, இடை போட முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான உதாரணங்களை சொல்ல கண்ணியமிக்க சகோதரர்களே, எல்லோரும் பாவம் செய்யக்கூடிய பாவத்திலே வளரக்கூடியவர்கள் தான். பாவத்தை என்ன சொல்லுதா சொன்னது போது மூக்கில் இருக்கக்கூடிய ஈயை தட்டிவிடக்கூடிய அளவுக்கு லாகவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனசு. என்னை சொல்லுங்க, ஆயிரம் சொல்லாசி எதிலிருந்து பாதுகாப்பு தேடினார். கல்வின் பயப்படாத கல்வி, எந்த ஒன்றை கேட்டாலும் பயம் வராத கல்வியுடைய உடமையாக இருப்பதில் இருந்து என்ன செய்தார்கள் சொல்லுதான் பாதுகாப்பு தேடினார். அந்த மாதிரி கேட்கக்கூடிய விஷயங்கள் நிறுத்திவோம். கேட்கக்கூடிய விஷயங்களை அந்த விஷயங்களுடைய அடிப்படையில நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி எந்த நேரம் பயப்பட வேண்டிய தேவைதான் நமக்கு. என்னப்பா எப்போ பயப்படுத்துறதுதான் வேலையான்னு சில நினைப்பாங்க. பயப்படுதான் ஆகணும், கட்டாயமா ஒரு முக்கியம் பயப்பட்டுதான் ஆகணும். எந்த நேரம் செத்துவான்னு தெரியாது. மரணம் எப்போது ஒரு யாருக்காவது தெரியுமா? கபர்ல எப்படி இருக்கும்? கபர்ல எப்படி இருக்கும்? நாடு மறுமையில் எழுந்து வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய நிலைமை என்ன? ஒவ்வொரு நிமிடமும் மரணத்தை நினைக்க வேண்டிய கட்டாயம் ஒரு முக்கிய. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை இது. இந்த வாழ்க்கையில என்னென்ன செய்திருக்கிறோம் தெரியாது, கணக்கு போட முடியாது. கணக்கு போட்டு தனியாக எழுதி வைத்து லிஸ்ட் கொடுக்க முடியாது நமக்கு. இந்த அளவுக்கு இருக்கும். அதனால இறந்து போகக்கூடிய அந்த நிமிடத்திற்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணத்தையும் நாம தயார்படுத்திக்கிட்டே நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு விஷயத்திலாவது நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தால் என்ன செய்து விடலாம்? ஒருவேளை என்ன செய்து விடலாம்? என்னை நினைத்துக் கொண்டே இருந்தவன் சரி போப்பா உன் பாவத்தை செஞ்சிடலாம். ஒரு மனுஷன் என்ன செஞ்சாரா? தன்னுடைய மக்கள் சொல்லியிருந்தார், நான் ஒரு ஹதீஸ் கதை, நான் இறந்து விட்டால் என்னை எரித்து கரித்து தூளியாக்கி காற்றிலே பறத்தி விடுகிறார். மக்களும் அப்படி செஞ்சான். அல்லாஹ் அவரை எழுப்பினான். அல்லாஹ் அவரை உயிர் கொடுத்து எழுப்பினான். ஏன்பா எதுக்காக நீ எரிச்சு பறக்க சொன்ன? அந்த மனிதர் சொன்னாராம், அல்லாஹ் உன்னை பற்றிய பயம்தான் காரணம். உன்னை பற்றிய பயம்தான், நீ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது, பயங்கரமான பயமா இருந்துச்சு, கபர்ல கிடக்க முடியாதுன்னு நினைச்சிட்டேன், அதனாலதான் செஞ்சேன். அல்லாஹ் அவருக்கு மன்னித்து கொடுத்தாரு. இப்ப இறைவனை பற்றிய பயம் நம்முடைய இதயத்தில் இருந்தால் அந்த பயத்தின் மூலமாக ஒருவேளை எல்லாம் நம்மை மன்னித்து விடக்கூடும். நிரந்தரமாக தௌபா செய்வோம். நிரந்தரமாக நாம் அல்லாஹ்வுடைய அந்த பயத்திலே இருப்போம். அல்லாஹ் இந்த சின்ன ஒரு வாழ்க்கையை நமக்கு, இந்த சின்ன ஒரு வாழ்க்கை ஒரு 60-70 வருடம் சொல்லுதா சொன்னது போல. ஆனால் மறுமையினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? ஒரு சின்ன வசனம் பாருங்கள். லாபிதீன ஃபீஹா அஹ்காபா. சூரத் அம்மா, சூரத் நபக்கிலே அல்லாஹ் சொல்லுகிறார், லாபிதீன ஃபீஹா அஹ்காபா.
அதிலே யுகங்கள் பல தங்குவார்கள். யுகம் என்று சொன்னால் என்ன? யுகம் அப்படின்னா என்ன? அதனுடைய தஃசீரிலே பார்க்கலாம். இப்னு கதீர் அதனுடைய கணக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு யுகம் என்று சொன்னால் 70 வருடங்கள். 70 வருடம் ஒரு யுகம். அந்த 70 வருடத்திலே ஒவ்வொரு வருடத்திற்கும் 365 நாட்கள் உடலவா? ஒரு வருடத்துக்கு 365 நாள். 70 வருடம் ஒரு யுகம். இந்த 365 நாட்கள் இருக்கின்றனவே. இந்த 365 நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் கணக்கிடக்கூடிய ஒரு வருஷத்தை போல. கூடி பாருங்க. கூடி பார்க்க முடியுமா? அது ஒரு யுகம். அந்த ஒரு யுகத்துக்கு மட்டும் நாம கணக்கிடக்கூடிய 93 லட்சத்துக்கும் மேற்பட்ட நாட்கள். 93 லட்சத்துக்கும் மேற்பட்ட நாட்கள் ஒரு யுகத்துக்கு வரும். அல்லாஹ் வந்து சொல்லிட்டான், லாபிதீன ஃபீஹா அஹ்காபா. சுவர்க்கத்திலே இருந்தாலும் நரகத்திலே இருந்தாலும் அவர்கள் அதிலே பல யுகங்கள் தங்குவார்கள். 60 வருஷம் 70 வருஷம் வாழக்கூடியது நிரந்தரமா நினைச்சு நம்முடைய அந்த சிந்தனை செய்யட்டும். இஸ்லாமிய சிந்தனையாக்கி தௌபா செய்யக்கூடிய மனதை தந்து இஸ்லாத்தை முழுமனதாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலிருந்து ஈமானை வஹவியத்தாக பெற்று அதை அவனே நம்முடைய இதயத்தை அடங்குபடுத்தி முஸ்லீமாக முத்தகையாக வாழ்க்கை அடக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا توفنا مسلمين والحقنا بالصالحين وآخر دعوانا الحمد لله رب العالمين.